குமரா, இங்கு அந்த அசத்தியன் என்கிறான் ஒருவனை, அவனை நான் சத்தியன் என்கிறேன், மறுத்து கூற முடியுமா? நம்ம குரு விட்டு போய் எங்கே மறுத்து கூறுறது? அப்போ அவர் அசத்தியன் ஒருத்தரை சொல்கிறாங்க, அவரை நான் சத்தியன் என்கிறேன் அப்படின்னு குரு சொல்கிறார். அமைதியாக இருந்தால் தான் அடுத்தது புரியும். இந்த உலகம் சொல்கிற சத்தியன் என்பவனை நான் அசத்தியன் என்கிறேன், உனக்கு மாற்று கருத்து கூற முடியுமா? சொல்லுங்கள் குருநாதா. ஆம் குமரா, ஒரு சத்தியன் சத்தியனை சத்தியன் என்கிறான், ஒரு சத்தியன் அசத்தியனை அசத்தியன் என்கிறான், ஒரு அசத்தியன் சத்தியனை அசத்தியன் என்கிறான், ஒரு அசத்தியன் இன்னொரு அசத்தியனை சத்தியன் என்கிறான். ஒரு நல்லவன் காட்டுற நல்லவன் நல்லவன், நல்லவன் காட்டுற கெட்டவன் கெட்டவன் தான், கெட்டவன் காட்டுற கெட்டவன் நல்லவன், கெட்டவன் காட்டுற நல்லவன் கெட்டவன் தான் சொல்கிறேன். அப்போ கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் சொல்கிறான்னா அவன் கெட்டவன் தான், ஏன்னா அவனுக்கு தோதானவனை தான் சொல்லுவான். இப்போ கெட்டவனே ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறான்னா அவன் நல்லவன் தான். அப்போ இங்கே இதில் சொல்கிறவன்ட்டு இருக்குது, அவன் என்ன நோக்கத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் உள்நோக்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்கான். அது நம்ம தாய் தமிழ் இந்தியத்திற்கு அது வாடிக்கையாக போனது. இன்று நேற்றில் 1000 வருடம். ஏன்னா இந்த உலகம் அது இது வரைக்கும் இதை கை கொள்ளணுங்கிறதுக்காக இந்த அன்று தொடர்ந்தது. இன்னைக்கு அதனுடைய திட்டங்களை மாற்றி இருக்கே தவிர, ஆனால் அங்கே வேறொரு கோணத்தில் இன்னும் அப்படியே அதற்கான போராட்டத்திலே தான் இருக்குது. இவர்களும் அதற்கு எதிராக போராடி நின்று கொண்டு தான் இருக்கின்றனர். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு குமரா, சத்தியமாக புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே உருவாக்கப்பட்டிருக்க பேதங்கள்ங்கிறது செயற்கையானது, 100% செயற்கையானது. ஆமாம், விருந்தோம்பல், விருந்தினன் கடவுள், அந்த இயல்பினர்கள்ங்கிறது ஒன்று. நீ எதை தொழுதாலும் எவ்விதத்தில் தொழுதாலும் அங்கு உன்னையும் நான் மதிப்பேன், உன் தேவனையும் மதிப்பேன் அப்படின்னு பயணிக்கிற கூட்டம் ஒன்று. கல் தோன்றி மண் தோன்ற முன் தோன்றியது நம் மொழி, அதுவே கடவுள். அதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அது எதையும் வெறுக்க சொல்ல, மனித மாண்பினை சொன்னது. இன்னா செய்தாரை, உனக்கு கெட்டது செஞ்சிருந்தாலும் அவனுக்கு நல்லது செய்யன்னு சொன்னது, நல்லது செய்யன்னு சொன்னது. அந்த ஒரு காரணத்தினால்தான் நம்மை பழிப்பவரையும் துவேசிப்பவரையும் நீங்கள் தொழுகின்ற இறை மரபு, அதை அவங்க என்ன கோணத்தில் அவங்க கூறியிருந்தாலும் எதிர்வினை ஆற்றாது இவர்கள் பயணிப்பதனுடைய நோக்கம் அதுதான் சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா அது ஒரு இவர்களுடைய பக்குவத்தினுடைய வெளிப்பாடு, அது உணர்ச்சியினுடைய எல்லையில் இருக்கிறது. ஆமாம், அது எல்லைன்னு சொல்கிறேன். கன நேரத்தில் அதி தீவிரமான நமக்குள்ளார வேதியியல் மாற்றங்களை செய்ய வல்லது. ஜாதி மதம் மொழி இன வாதங்கள் எல்லாமே. ஆமாம், அவன் தன்னுடைய எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். அவன் பட்னி கிடப்பான், அதை மறந்துடுவான். இன்னும் என்னென்னமோ இருக்காது, ஒன்றுமே இருக்காது, வெறும் ஆள் மட்டும்தான் இருப்பான். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளார அந்த நஞ்சு புகுந்துக்கும், மற்றதெல்லாம் எதுவுமே புரியாதுன்னு சொல்கிறேன். போர்க்களம் நீ புகும் பொழுது இந்த கால் காயம் பட்டுறது தெரியாது, அந்த மாதிரி 1000. இதை வேறு ஒருவர்கள், அங்கு வேறு ஒரு கூட்டம் இங்கே திசை திருப்பி அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்று வரை அது காக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணம் என்னென்னா நம்மளுடைய மரபணு. பார்த்துக்கலாம், சூரியனை பார்த்து சூரியன் தான், பழிப்பவர் பழிக்கட்டும், நாம் நம் கடமையை செய்வோம். ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது வேறு, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த களத்தில் பிற புற காரணிகளுக்காக எந்த காரணங்களை கொண்டும் என்னுடைய அடிப்படை அன்பு இன்ப ஆனந்த நிலையில் வலுவாது இருக்க வேண்டும். இது தர்மம் என சொல்லப்பட்டிருப்பது. இது கடமையாக கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள். ஆமாம், உங்களுடைய சிந்தனைக்குள்ள ஞானம் இருக்கிறது, ஒரு அடங்கல் இருக்கு. எந்த அழுத்தங்களையும் ஒரு இந்த சகம் எதிர்கொள்கிற மாதிரி எதிர்கொள்ளாமல் கூடுமான வரைக்கும் அனைத்தையும் உள்வாங்குகின்ற அந்த நிலைப்பாடு உண்டு. ஏன்னா நமக்கு அங்கே ஒரு மனிதனை கூறவில்லை,
சிவனை சிவனாய் அமர்ந்திருந்தாரே. அப்போ அவனுக்குள்ளாரே அந்த சிவம் இருக்குது, அவனுக்குள்ளாரே அந்த சிவன் இருக்குது. அவன் அந்த மூல பரத்தினுடைய அந்த முகமில்லாதவனுக்கு 3000 கோடி முகங்கள், அந்த முகங்களில் ஒரு பிரதி இதுன்னு இவனால் காண முடியும், காணுகிறான். இவனுக்கும் தெரியாமல் இவன் காணுவான், இவனுக்கும் தெரியாமல் காணுவான். அவ்வளோதானே. ஒரு சுதந்திரத்தை கூட ஒரு அகிம்சையின் பெயரால் பெற முடியும்னு இந்த உலகத்திற்கு இன்று ஒரே பெரிய குடும்பம் நம்மளுடையது. நமக்கு இணை வைக்கிறது அளவுக்கு இங்கு எந்த தேசமும் பெரிதில்லை, பெரிய இந்த ஜன சமூகத்தை உடையது இல்லை. நமக்கு இணையாக இங்கே எதையுமே பேசுறதுக்கு அடிப்படை தகுதி எந்த தேசத்திற்கும் கிடையாது. என் செல்வங்களே, உங்களுடைய தனித்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். சுத்த ஜனநாயகத்தின் பெயரால் நிலை நின்று இருக்கும் பிரம்மாண்ட பாரதம், இந்தியம், யாரும் மறுத்து சொல்லிட முடியுமா? வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நிலை நின்று இருக்கின்ற ஒரே ஒரு தேசம். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற நாதம், ஆமாம், அது ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசம். மாற்று கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இறை வழிமுறைகளும் இங்கு உண்டு. ஒவ்வொரு மதத்திற்கும் எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன. ஆமாம், இங்கு எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தேசம் மதசார்பற்ற தேசம் அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். அதெல்லாம் உங்களுடைய பெருமையை நினைத்து பாருங்கள். இங்கே ஒரு தமிழினுடைய இந்த எல்லை இல்லாத தேசம் தேசம். அதுக்கப்புறமேட்டு தான் எத்தனையோ மொழியெல்லாம் வந்தது, பின்னாடி உருவானது எல்லாம் வந்ததை தவிர தமிழன்று இங்கு மொழியே இல்லை இந்த அண்ட மண்டலத்தில். அது அங்கு கொண்டிருந்த கங்கை கொண்ட சோலைச்சரம் தேசம். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. இந்த களத்தில் இந்த எதிர்மறையாக அதெல்லாம் பேசுறது வர்றது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போங்க. பயிற்சி வேணும்ல நமக்கு. ஆமாம், அந்த பயிற்சி பெற்றோர்கள் நமக்குள்ளார அது நம்ம மரபணுவில் இருக்கிறது, இருக்குது. அதனால தான் எல்லாமே இருக்குது. எந்த பேதமும் இல்லை, எந்த வாதமும் இல்லை. அது பாட்டுக்கு பஞ்சு பொதியை சுமப்பது போல நம் தேசம் சுமந்திருக்கிறது அனைத்தையும். ஏன்னா இங்கே நாதம் நம்மளுடைய அருசமயம், அதனுடைய கட்டமைப்பு. ஆமாம், 51 சக்தி பீடங்களாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் தேசம். 12 ஜோதிர்லிங்கங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் தேசம். 108 திவ்ய தேசங்களினால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் தேசம். 11 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளின் பெயரால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்ற தேசம். எங்களுக்குள் பேதமே இல்லை காணுங்கள். இங்கு 51 சக்தி பீடங்கள் எங்களை ஒன்றிணைத்திருக்கிறது.